காச்சியா குட்டா சீசன் 1 எபிசோடு 6 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? ஸோ இந்த இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன எபிசோடு எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜான்கா வந்துட்டு ஆக்சுவலி புதுசாக வந்தவங்க கூட சண்டைக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து எக்ஸிட் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எக்ஸிட்டே எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாவது மேலே போய் மற்ற கிளீனர்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் காமிச்சிட்டு இருக்காங்க. கிரீஸும் நம்ம ரோடோ மற்றவங்களாம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரா அது? ஒருவேளை ஜான்கா வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அந்த ட்ரெட்லாக் மாட்டையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இது யாரா அந்த ஜட மாட்டையன் அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, டே நீ அந்த ரைடரில் ஒருத்தனா அங்கேருந்து அவனை என்னடா பண்ண அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் இவங்கள கண்டுக்கவே இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ரோடோ மேலே தான் டார்கெட் வச்சுட்டு இருக்கான். டேய் நீ தானே அந்த ஸ்பிரிட் பயப்பட வெள்ளை கலர் முடி நுனியில் கருப்பு திருன்னு முழிக்கிற, கண்டிப்பாக நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பறந்து போய் அந்த எக்ஸிட் மேலே உட்காந்து மொத்த எக்ஸிட்டுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ அவங்களால தப்பிக்க முடியாத மாதிரி அவங்கள அந்த இடத்துல லாக் பண்ணிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அகைன் கீழே இறங்கி வந்து, டே தம்பி நான் உங்ககிட்ட தான்டா பேசணும்னு வந்தேன், வா உனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முகத்திலே கை வச்சிட்டான். மாஸ்க் மேலே கை வச்சு அதை கரெக்டாக பார்க்குறான். கிரீஸ் வந்து குறுக்க அங்கே ஒரு கிளீனர் கூட சண்டை போட்டு அவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இப்போவும் கண்டுக்கலையே. இப்போவும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோவோட மாஸ்க் மேலேயே கை வச்சுட்டான். இப்போ ரூடோவை டைரெக்டாக கேட்க, என்னடா பண்ண ஜான்காவா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த பயபலையா அவனை அந்த இடத்துல நான் அடித்து படுக்க போட்ட வந்துட்டான், போட்டெல்லாம் தரல, பட் என்ன என்னோட விஷம் வந்துட்டு அவனுக்கு ஏற்றுக்காது போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பயபில் என்ன சொல்கிறான், இதே கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கையிலேருந்து கிளாஸை வர வைக்கிறான். அதை வர வச்சு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல கிரீஸ் கொடுக்க வந்து நின்று தடுக்க சொல்ல மிச்சாக்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டு திரும்ப எகைன் பார்த்தீங்கன்னா ரோட நோக்கி வந்துட்டு இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா திரும்ப கிரீஸ் எந்திரிச்சு வந்து என் கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ரோட வேணா நீங்கள் குறுக்க வராதீங்க, வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல. கிரீஸ் பார்த்தீங்கன்னா டீன் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. சுற்றி அவன் பார்த்து ஷாக் ஆகிறான். என்னடான்னு பார்த்தா இந்த பைபிள் ஆல்ரெடி அவனை குத்திட்டான். என்னடா குத்தி புட்ட அப்படின்ற மாதிரி இருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவனை குத்திட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த தாயத்தை முதற்கொண்டு இப்போ பறந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் கிரீஸ் குத்து வாங்கினது இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டோ குத்து வாங்கினதான் ஞாபகப்படுத்துது. அண்ட் கிரீஸ் கிட்ட ஒரு தாயத்து இருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ அந்த தாயத்து பார்த்தீங்கன்னா எகிரி வந்து நம்ம ரூடோ கையில் விழுந்துருச்சு. கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெக்டோ வந்து ரூடோ பக்கம் வந்திருக்காரு. ரூடோ செவுத்தில் முட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அவனுக்குள்ளே நிறையவே கோவம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் செவுத்தில் போட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் தானே சொன்னீங்க யாரையும் தாக்கக்கூடாதுன்னு, ஏன்டா யாரையும் தாக்கக்கூடாதுன்னா ஒன்று நீயே தாக்கி காயப்படுத்திக்குவியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, உனக்கு நிறையவே கோவம் இருக்கு உள்ளுக்குள்ளே, உன் அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறல, அந்த கோவத்தினால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சுட்டா, நீ உன் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரெக்டோ அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கூட்டு போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரி கூப்பிட்டு போகிறாரு, சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு. அவன் கயத்து கட்டு போட்டு அப்புறம் விளையாடுறதுக்கு ஒரு பாலை கொடுத்துட்டு வராரு. அந்த விளையாடுற அந்த பாலை கூட கிழிஞ்சு போயிருக்குன்னு நினச்சி அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சரி பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ வீட்டுக்கு வந்து காய்கறி கட் பண்ண சொல்கிறாங்க. காய்கறியை கட்டையோடு சேர்த்து கத்தியில் குத்தி வெட்டிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பரவாயில்லடா இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நீ தேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பக்கம் பார்த்தா அந்த பணக்கார ஏரியா சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை கொண்டாந்து குப்பையில் போட்டுட்டு போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரூடோ பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, குப்பையை போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரூடோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு டேரெக்டாக அந்த பக்கம் ஓடிடுறான். அந்த குப்பை தொட்டியை பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறான். ரெக்டோ அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியை திறந்து பார்க்க உள்ளே பார்த்தா ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாஸ்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் உடஞ்சிருக்கு. பட் ஸ்டில் அதை அவங்க குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. இதை ஏன் அப்படி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க, இது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு உழைக்கும், இதை மட்டும் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், நான் இதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ தானே எனக்கு புரியுது, இந்த மாதிரி உடஞ்சி போன பொருட்களில் இருக்கிற நல்ல தன்மையை கூட நீ பார்க்குற, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது, வா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. கிரீஸோட தாயத்து இப்போ நம்ம ரூடோ கிட்ட இருக்குது. அவனோட அந்த ஒரு அனிமா பவர், அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பவர் ஆரம்பிச்சிருச்சு. அதை இவனுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு அது கொழுந்து விட்டு எரியிற மாதிரி காட்ட இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிரீஸ் என்ன சொல்கிறான், ரூடோவோட பவர் எந்த பொருளை தொட்டாலும் அதை வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றுறது கிடையாது, ஒரு பொருட்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் தன்மையை வெளியே கொண்டு வரது, அதோட ஹிடன் பவரை கொண்டு வரது தான் அவனோட பவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த தாயத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் ஆர்மர் மாதிரி, லைக் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஒத்த கண்ணு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஷீல்டு ஆர்மர் ரோபோட் சம்திங் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. என்ன எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்மர் மாதிரி தான் அதை பார்க்குறது வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா ஜொல்லு ஊத்துற அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ தாண்டா சண்டை சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிரீஸ்க்கு அந்த பக்கம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இவனை கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிட்டு வந்துடுறான் அப்படின்னு ரூடோ சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. பைபிள் அவனும் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டே இருக்கான், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். பட் அவன்
அடி பார்த்தீங்கன்னா எதுவுமே ரோட மேலே படல. அவன் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், டே இப்படி நான் அடிக்கடிக்கு நீ நவுந்துட்டே போயிட்டு இருந்தா என்னடா பண்ணுறது, ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று சண்டை போடுறான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் நான் நவரலடா, நீ தாண்டா நவுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். என்னடான்னு பார்த்தா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோ நவரில், ரூடோ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். பட் அந்த ஆர்டிஃபேக்ட் மூலமாக, ஆர்டிஃபேக்டாக அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அது இவனை டக்குன்னு பார்க்குது. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்த விட்டு நகுந்துடுறான். லைக் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரோட அவன் கையை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட அங்கிட்டு நவுரு அப்படின்ற மாதிரி. இப்போ தான் தெரியுது இந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பவர் என்னடா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி டெய்லி நம்ம கிரீஸ் ப்ரே பண்ணுவார். அந்த ப்ரேயில் என்ன ப்ரே பண்ணுவார்னா போகிறவங்க எல்லாருமே பத்திரமா திரும்ப வீட்டுக்கு திரும்ப வரணும்னு. பத்திரமா வரணும்னா காயம் படக்கூடாதுல்ல. ஸோ இவனுக்கு எந்த காயமும் படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இவனை தாக்க விடாமல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு பவர். சண்டைக்கு வாடா புறம்போக்கு, நான் பார்த்துக்கிறேன் நான் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப ரோட பேசிக்கிட்டு இருக்க. டே முதல்ல நீ என்ன அப்படி புறம்போக்கு கூப்பிட்றத நிறுத்துடா, என் பேர் ஜேபர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவன் பேரை ரிவீல் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் சண்டை நடந்துகிட்டு இருக்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவன் ஸ்லோவாகிறான், அவன் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி ரோடோ பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். வக்காலி இப்போ மாட்டினடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அவனை போட்டு அடி பஞ்சு தான் நம்ம ரோட அவனை போட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனை முழுசாக அடிச்சு போட்டு தள்ளிட்டு லாஸ்ட்டு ஒரு பஞ்சு அப்படியே ஓங்கி அடி அடிச்சு அவனை பார்த்தீங்கன்னா தூர தள்ளி விட்டுறான். அவனும் போய் தூர விழுந்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் நான் சொல்கிறான், உன் பவர் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுடா, உன் பவர் என் அடியை தடுக்கிறது கிடையாது, என் அடியை டிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இதே சமயத்தில் அவன் என்ன பண்ணியிருப்பான், சுற்றி இந்த எரலா அந்த தூணுக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல இந்த கல்லுங்களெல்லாம் மேலே தூக்கி அடிச்சிருப்பான். அதை நம்ம ரோடவால் தடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த புகைக்குள்ளே நான் மறைஞ்சிட்டு இருந்தால் உன்னால் என்ன பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்போ அந்த தாயத்தால் என்ன பார்க்க முடியலன்னா நான் உன்னை அட்டாக் பண்ணுறதும் தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ என்ன தான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், என்னோட ரைட் கையில் இருக்கிற இந்த கிளா இருக்குல்ல, இந்த கிளாவில் நியூரோடாக்சின் இருக்குது, இதன் மூலமாக நான் யாரை குத்துனாலும் விஷத்தால் அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே குத்திக்கிறான். தன்னைத்தானே குத்திட்டு நான் சுயநினைவை இழந்தனா நீ காலிடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்கை போட்டுட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த நியூரோடாக்சினை அவன் உடம்புக்குள்ளே ஏற்றிடுறான். இது செம்மையாக இருக்கிறாடே அப்படின்னு ஏதோ போதை போட்ட மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே சொருகுது, கண்ணெல்லாம் சுருங்குது, அவன் உடம்பு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஏகப்பட்ட கிளாமாக்ஸ் தலையில் உண்டாகிற மாதிரி காட்ட அத்தோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ வைபிளில் ஃபுல் ரேஜ் மோடில் போயிட்டு இருக்கான்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. வேறு லெவல் தான் கேஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நான் அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.